ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாழை விருந்து. இன்னைக்கு நம்ம கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகும் கொஞ்சமாக சீரகமும் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காயை சேர்த்திக்கலாம். கோவக்காயை எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 சிட்டிகை பெருங்காய தூள் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணலாம். பாருங்க, ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.